காற்று வெளியிடே கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன். காற்றையும் சுவாசம் நிறுத்தி இந்த நாவலினுடைய 5வது பகுதி. ஒரு முழு இரவு தூக்கம் என்பது அன்றைய பகல் நேரத்து நிகழ்வுகளை மறக்கடித்து நம்மை வேறு ஒரு உலகத்தில் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் விடியலில் முந்தைய நாள் சம்பவங்கள் நினைவுகளை வலிந்து மீட்டெடுக்கும் அளவு இரவு தூக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருப்பதே நலமென்கிறார்கள் மருத்துவர்கள். ஆனால் நடப்பில் அப்படியா இருக்கிறது? அன்றைய பகல் பாதிப்புகள் மற்றும் நினைவு ஓட்டங்களுக்கு இடையேதான் தூக்கமே நிகழ்கிறது. அரை தூக்கமும் அன்றைய உணர்வுகளுமாய்த்தான் கழிகிறது பெரும்பாலோரின் இரவு. சங்கீதாவுக்கும் அன்று அந்த நிலைதான். கிட்டத்தட்ட வீட்டில் எல்லோருக்குமே அப்படித்தான் என்றாலும் சங்கீதாவிற்கு சற்று கூடுதலாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ரஞ்சினி வெளியூரில் இருந்தாள். அவ்வப்போது அவளை பற்றிய பேச்சும் அவள் வீட்டு பிரச்சனையும் இந்த வீட்டை ஆக்கிரமித்துக் கொண்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது ரஞ்சினி பெட்டி படுக்கையுடன் நிரந்தரமாய் வந்துவிட்டாளே, இனி இந்த வீட்டின் முகமும் சுகமும் எப்படி இருக்கும்? ரஞ்சினியின் பிரச்சனைகள் என்று தீரும்? இந்த வீட்டிலிருந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க புறப்பட்டு போனவர்கள் பிரச்சனையை ஆட்டோவில் தூக்கி வைத்து அழைத்து வந்து விட்டார்களே, இது சரியா? எதுவானாலும் அவள் தனது வீட்டில் இருந்து சமாளிப்பதுதானே சாமர்த்தியம். இவளுடைய இந்த செயல் கணவன் விட்டாரை மேலும் கோபத்திற்கு உள்ளாக்கி விடாதா? கணவன் மனைவி பிரிவு இருக்கின்ற இடைவெளியை அதிகப்படுத்தி விடாதா? மனஸ்தாபத்தின் அளவை குறைப்பதற்கு பதிலாக கூட்டி விட்டு வந்திருக்கிறார்களே. ஆனால் இதையெல்லாம் வெளிப்படையாக வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியாது, குதறி விடுவார்கள். நான் இந்த விஷயத்தில் பார்வையாளராகத்தான் இருக்க முடியுமே தவிர பரிந்துரை செய்பவளாக மாற முடியாது, மாறக்கூடாது. அன்றைய இரவு எல்லோரது தூக்கத்தையும் கெடுத்தது ரஞ்சினி விஷயம்தான் என்றாலும் அவரவர் பார்வையும் அவரவர் பக்கத்திற்கு சாதகமாகவே இருந்தது. அன்று வீட்டின் இயக்கம் இறுக்கமாகவே இருந்தது. அவரவர் வேலையை மௌனமாக செய்தார்கள். நிவி கூட வீட்டின் சூழலை அனுசரித்து சமர்த்தாய் கிளம்பியது பள்ளிக்கு. பொதுவாக குழந்தைகளுக்கு பெரியவர்களின் மன ஓட்டங்கள் எவ்வளவாக புரியாது என்பது எல்லோரது எண்ணமாகவும் எடை போடுதலாகவும் இருக்கிறது. உண்மையில் குழந்தைகள் தான் சுற்றுப்புற அலைவரிசை எளிதாய் கிரகித்து உள்வாங்கிக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். விஜயா அலுவலகம் கிளம்பிய பின் மகள் அறைக்கு சென்று அவள் கன்னத்தை வருடி, குளிச்சுட்டு சாப்பிடுற ரஞ்சு, அம்மா சாயங்காலமா வர்றேன் என்று மகளை பெரிய மனமில்லாமல் போனாள். சத்யனும் அறைக்குள் எட்டி பார்த்து தங்கையிடம் கைகாட்டி விட்டு போனான். நிவியின் ஆட்டோவும் கிளம்பியது. மகேஸ்வரன் அவர் அறைக்குள் போய்விட்டார். வீடு அமைதிக்கு திரும்பியதை உணர்ந்த சங்கீதா அறைக்குள் போய் சுவரில் சாய்ந்து ஜன்னலுக்கு வெளியே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்த ரஞ்சினியின் அருகில் போய் அமர்ந்து அவள் கைகளை பிடித்தாள். மீண்டும் அழுதாள் ரஞ்சினி. ஒவ்வொரு முறை ஆதரவு கரம் கிடைக்கும் போதும் உள்ளுரைந்த சோகம் பொத்துக்கொண்டு கண்ணீராய் வெளியேறி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது. இது ஒண்ணும் முடிவில்லை ரஞ்சு, இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுமா. நீயும் ஹரிக்குமாறு சேர்ந்து வாழ்றதுக்கு ஏன் இப்பவே கண்ணீர் விடுற? கண்களை துடைத்து விட்டு வாய் திறந்தாள் ரஞ்சினி. இது முடிவில்லைன்னு எனக்கும் தெரியும் நீ, ஆனா புது ஆரம்பத்துக்கான எந்த அறிகுறியும் இல்லையே. எல்லாரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கோவப்படுறாங்களே தவிர யாரும் இறங்கி வர்றாப்புல தெரியலையே என்றாள். நான் ஒன்னு சொன்னா நீ கோவிச்சுக்க மாட்டியே என்றாள் சங்கீதா. கண்களாலேயே அங்கீகரித்தாள் ரஞ்சினி. நீ உங்க வீட்டு பிரச்சனைகளை அதோட சூடு ஆறு முன்னாலேயே உடனுக்குடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது என்றாள் பவ்யமாக. எனக்கும் ஒரு ரிலீஃப் வேணும் இல்ல, அதான் சொன்னேன் என்று பட்டென்று பதில் வந்தது. அதுக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல என்னைய ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு எங்கிட்டயாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா உன்னோட பேரண்ட்ஸ் பிரச்சனைய பாச கண்ணோட தான் பார்த்திருப்பாங்க, பாரபட்சம் இல்லாம அணுகியிருக்க மாட்டாங்கல்ல. அப்படி முடியவும் முடியாதுதான். அப்ப என் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்றீங்களா நீ? இல்ல இல்ல, பொறுமையா கேளு, உண்மையிலையும் தப்பு இருக்கலான்னு தான் சொல்றேன். ரெண்டு கையும் தட்டுனா தானே ஓசை வரும், ஒரு கை ஓசை உலகத்துல இல்லை இல்லையா? ரஞ்சினியிடம் பேச்சு மூச்சு இல்லை. நம் வார்த்தைகள் அவளை யோசிக்க வைக்கிறது. சிந்திக்கட்டும். எழுந்து கொண்டாள் சங்கீதா. ரஞ்சு சாப்பிடவா, தோசை கல்லு போடுறேன் என்றவாறு அறையை விட்டு வெளியே போனாள். விஜயா சமையலறையை விட்டு வெளிவந்து சோபாவில் அமர்ந்தாள். அங்கு கணவன் தலைவலி தைலத்தை நெற்றியில் தேய்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் கையிலிருந்து தைலத்தை வாங்கி தானே தடவி விட்டு 2 விரல்களால் கணவனுக்கு இதமாக மசாஜ் செய்து விட்டாள். உங்களுக்கும் தலைவலியா? உங்களுக்கும்னா வீட்டுல வேற யாருக்கு தலைவலி என்றார். ரஞ்சனிக்கு தான்.
ராத்திரி தூக்கமே இல்லையா, கொஞ்ச நேரம் படுமான்னு சொல்லிட்டு வந்தேன், பாவம் என்று. கணவரிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் போகவே மேலும் தொடர்ந்தாள். பெண்களை பொறுத்தளவில் தாங்கள் புலம்புவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் புலம்ப வேண்டுமென எதிர்பார்ப்பார்கள். அமைதி காப்பதை அனுமதிக்க மாட்டார்கள். அவளும் நம்ம வீட்டோட வந்து நாளையோட 2 மாசம் முடிய போகுதுங்க. அவ வீட்டுல இருந்து சத்தமே இல்லையே என்றாள் விஜயா. அவங்க என்ன நினைப்புல இருக்காங்களோ யாருக்கு தெரியும் என்றார் மகேஸ்வரன் விட்டேத்தியாக. கல்மனசுக்காரங்க ஒரு போன் போட்டு கூட எப்படி இருக்கான்னு விசாரிக்கலையே. மாப்பிள்ளைக்கு நினப்பு இருக்கும், அம்மாவுக்கு பயந்துண்டு கம்முன்னு இருப்பார் என்றாள் உணர்ச்சி இல்லாத குரலில் விஜயா. இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யார் அழுதா? அம்மாக்காரி சேலையை பிடிச்சுக்கிட்டே அலைய வேண்டியது தானே. நம்ம பிள்ளை வாழ்க்கையில அநியாயமா மண்ணல்லி போடுறாரு என்றான். அவங்க தானே கூட்டிட்டு போனாங்க, கூட்டிட்டு போனாப்புல கொண்டு வந்து விடட்டோம்னு ரஞ்சனி வீட்டுல பேச்சான். இது யார் சொன்னா உங்களுக்கு? எல்லாம் காத்து வாக்குல காதுல வந்து விழுந்ததுதான். இப்ப என்னங்க செய்யறது? செய்யறதுக்கு ஒண்ணுமில்ல, நடக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்றார் வெறுப்பான குரலில். வேடிக்கை பார்க்கறதுக்கு நாம என்ன வெளியாள்களா? அவளை பெத்தவங்க இல்லையா? அப்ப என்ன செய்யலாங்கிற என்றார் மகேஸ்வரன். விஜயா ஏதும் பேசாமல் தரையே பார்த்தாள். திரும்பவும் ரஞ்சனியா வீட்டுல கொண்டு விட்டுற நீ தயாரா இருக்கியா? அது எப்படிங்க முடியும்? அப்படி கொண்டு விட்டோம்னா இளக்காரமா போய் அவளை இன்னும் மோசமால நடத்துவாங்க. அப்புறம் என்ன, நான் சொன்னது போல காத்துட்டு இருப்போம், அதுதான் வழி. உள்ளறையிலிருந்து வெளிப்பட்ட சத்யன் அப்பா அம்மாவின் முகத்தையும் சூழலின் இறுக்கத்தையும் வைத்து அவர்கள் ரஞ்சனி பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் என யூகம் செய்து கொண்டான். தானும் அதையே பேசி எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றி என்ன செய்ய? சத்யன் ரஞ்சனியை அழைத்து வந்த அன்றே மாப்பிள்ளை மற்றும் மாமியார் வீட்டாரின் உடல் மொழி மற்றும் பாவனைகளை வைத்தே முடிவு செய்து விட்டான் இது தேராது என்று. வயதானவர்களின் வயிற்றில் புளியை கரைக்க வேண்டாம் என்றுதான் பேசாமல் இருந்தான். கணக்கு தப்பவில்லை. இம்மி பிசகாமல் அப்படியேதான் நடக்கிறது. நடப்பதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியும் இல்லை. அப்பா, சங்கீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக்ல, அதான் நானே போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றான். சத்யா, இப்ப நம்ம வீடு இருக்கிற நிலைமையில சங்கீதா கட்டாயம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய்தான் ஆகணுமாப்பா? அவ ரஞ்சனிக்கு ஒரு துணையா இருப்பாள்ல, அவதான் சொன்னான்னு நீயும் சட்டுன்னு கிளம்பிட்ட என்று பரிதாபமாக கேட்டாள் விஜயா. ஓ, இப்படி ஒன்று இருக்கிறதோ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஆமாப்பா, ரஞ்சனி நிவிக்குட்டியோட விளையாண்டுட்டு இருந்தா கொஞ்ச நேரமாவது கவலைய மறப்பால்ல. அதனால இப்ப போக வேண்டாம், பின்னால பாத்துக்கலாம்னு சொல்லிரு. சரியா சத்யா என்றார் மகேஸ்வரன். சரிப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். சங்கீதா கிட்ட பக்குவமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து பெருமூச்சு விட்டு அவரவர் வேலையை கவனித்தனர். நன்றி என்பர்களே.